ஹாய் டாமேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வில்லேஜ் கேர்ள் மேரிட் டு அண்ட் சிஓஸ் ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை அன்லவிங் கசின்ஸ் OT7FFோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் அண்ட் லைக் தான் எனக்கு பூஸ்டப் அண்ட் மோட்டிவேஷனும் கூட. போன வீடியோவில் நான் ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடா. ஸோ கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம எதோடு ஸ்டாப் பண்ணியிருப்போம் அப்படின்னா, உங்கள் அம்மாவுக்கு வந்து உங்கள் அத்தை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஊர் திருவிழாவுக்கு வரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து உங்கள் அம்மா வந்துட்டு மார்னிங் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதோடு ஸ்டாப் பண்ணியிருப்போம். லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 2. ஸோ எஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே ஏன் கிளம்பிட்டியாடி? தோ குளிச்சிட்டேன்டி, ஒரு 5 நிமிஷம். சீக்கிரம் வா. ஃபர்சானா வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்கா, அவள் வேறு குளிக்கணும்ல. தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. என்னடி எல்லாம் ரெடி ஆகிட்டீங்க? அப்புறம் மணி 8:30 ஆச்சு. ஐயோ லேட் ஆகிடுச்சு அன்றைக்கும். சரி 9:30 தானே காலேஜு, சீக்கிரம் கிளம்பு ஃபர்சானா. போ, நீ ஃபஸ்ட்டு போய் குளி. இந்த வயந்தான் லேட் பண்ணி என்னை லேட் பண்ணிடுறா. சாரிடி அப்படின்றீங்க. அவளுமே சிரிச்சிட்டு சரி மூஞ்ச பாவமாக வைக்காத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். நீங்களுமே அழகான ஒரு பிங்க் கலர் குர்த்தி எடுத்து வியர் பண்ணிவிட்டு சரி பர்ஃபெக்ட், இந்த லிப்ஸ்டிக் போடலாமா அப்படின்ட்டு எடுக்கிறீங்க. அந்த லிப்ஸ்டிக் எடுத்து திறந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்னு பார்த்துட்ருக்காங்க. என்னடி உதட்டு குச்சியெல்லாம் வாங்கியிருக்க? சி, என்ன நம்ம சிட்டியில் படிக்கிறோம், உதட்டு குச்சிங்கிற? இது லிப்ஸ்டிக் டி. லிப்டிக் அதே தான். ரீனா, என்ன கிராமத்தால் நீங்கள் வந்து நல்லா பளிச்சுன்னு காட்டுற போல் படம் போட்டு. ஆமாம் கொஞ்சமாச்சும் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடி ரீனா அப்படிங்கிறீங்க நீங்கள். ரியா வந்துட்டு போதும் வயன், நம்ம ஊர் கிராமம் கலாச்சாரம் அந்த இடம் அதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கும். இப்போ எனக்கு மட்டும் அதுதான் எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேன்னா? ஆக்சுவலி நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டதே நம்ம ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கணும்னு. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்குனா கூட வெளியே தான் எங்கன்னா போன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம 3 பேர் படித்தா அங்கே ஹாஸ்டல் வைக்கலாம். என்ன எங்கள் 2 பேரை மறந்துட்டிங்களா அப்படின்னு ஜெனி கேட்குறா. இல்லை நம்ம எல்லோரும் சேர்ந்து அங்கே ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு. நாங்கள் 3 பேர் மேலே நார்மலுக்கு தானே படிக்கிறோம். நீங்கள் 2 பேர் ஃபிசியோதெரப்பி படிக்கிறீங்கள்ல. ஸோ ஃபிசியோதெரப்பியும் சேர்த்தே வச்சுக்கலாம். ஸோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக கட்டிடலாம். அதான் வந்து என்னோடய கனவு லட்சியம் எல்லாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தெரியும். ஆனால் எங்களுக்குமே கிராமத்தில் வந்து மருந்து பார்க்கணும் தான் ஆசை. அதாண்டி. ஃபர்சானா வந்து ரெடி ஆகிட்டே அப்படி கண்ணாடி கிட்டேருந்து தலைவாரிட்டே பேசிகிட்டு இருக்கா அவங்கள்ட்ட. சரி ஃபர்சானா, சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம கேன்டீனில் போய் சாப்பிட்லாமா? இந்த ஹாஸ்டலில் சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு வயன். சரி நம்ம இன்றைக்கி கேன்டீனில் போய் சாப்பிட்லாம். நாங்களும் கேன்டீன் வரோமே. சரி நீங்களும் தான். நாங்கள் போனால் உங்களுக்கு மட்டும் இங்கே என்ன வேலை? வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கிளம்புறீங்க. அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. வயன், என்னம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நேற்று தானே போனேன். ஆமாம்மா. போயிட்டு கால் பண்ணியிருந்த போல், நான் பார்க்கவே இல்லை. நீ யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தேன்னு வந்துச்சு, அதாம்மா கட் பண்ணிட்டேன். ஓ சரி வயன். அது வேறு யாரும் இல்லைம்மா, அத்தைக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். என்னம்மா அத்தைக்கிட்டியா? ஆமாம்மா. அத்தை இந்த வருஷம் ஊர் திருவிழாவுக்கு ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாம் ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கடா. ஓ சரிம்மா. அதனால் உனக்கு காலேஜ் முடிஞ்சோடனே நீ அங்கேருந்து ஊர்லேருந்து வரும்போது நான் ஒரு லிஸ்ட் அனுப்புகிறேன், அது மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா? சரிம்மா. என்ன வேணும் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், நீ காலேஜ் முடிஞ்சோடனே சொல்லு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. சரிம்மா நான் வைக்கிறேன். சரிடி சாப்பிட்டியா? இல்லை இனிமேல் தான் கேன்டீன் போய் சாப்பிட்லான்ட்டு இன்றைக்கி இருக்கோம். ஏன் ஹாஸ்டல் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, ஃபுட்டுலாம் அவ்வளோவா டேஸ்ட் இல்லை. எனக்கு ஒரு நாள் சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சா, அதனால தான் சரி கேன்டீனில் போய் சாப்பிட்லாம் இன்றைக்கி ஒரு நாள், நான் திரும்ப இங்கேயே கண்டினியூ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ சரி காசுலாம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்குது. நீ 1000 கொடுத்த, அப்பா 1000 கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் லைனாக ஒன்று சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற? பாட்டி 200 கொடுத்துச்சா? தாத்தா கூட சரி பரவாயில்ல, பாட்டி எப்படி காசு வச்சுருந்துச்சு?
அதுவாம்மா அது எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. உங்கள் அம்மா கிளவிக்கு ஏது அவ்வளோ காசு, அதுவும் 200 ரூபா, ஒரு வேளை அவருக்கு இது கொடுத்துருப்பாரோ, ச்சே அவர் எதுக்கு 200 ரூபா அவங்க அம்மா கையில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அங்கே புலம்பிகிட்ருக்காங்க. புலம்பிட்டு சரி அவங்க எப்படியோ எதோ வச்சுருப்பாங்களாட்டுக்கு அப்படின்னு அவங்க பாட்டுன்னு விட்டுறாங்க. நீங்கள் கேன்டீனுக்கு போகிறீங்க, போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு சரி எல்லோரும் காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே தனித்தனி டிபார்ட்மெண்ட். நீங்கள் ரீனா ரியா 3 பேரும் ஒரு டிபார்ட்மெண்ட், அண்டு ஃபர்சானாவும் நம்ம ஜெனியும் ஒரு டிபார்ட்மெண்ட். அவங்க 2 பேர் ஃபிசியோதெரப்பி படிக்கிறாங்க, நீங்கள் வந்து நார்மல் ஜென்ரல் டாக்டருக்கு படிக்கிறீங்க. ஸோ அதனால் போயிடுறீங்க. ஸோ போயிட்டு நீங்கள் காலேஜ் முடிஞ்சோடனே ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்துடுறீங்க. இப்படியே தான் டெய்லியுமே போகுது. எக்ஸாமுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு 3rd எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. உங்கள் அத்தை வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஒயன்மா எப்படா இருக்க செல்லம்? நல்லா இருக்கத்த, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அப்புறம் அம்மா சொன்னாங்களாடா? சொன்னாங்கத்த, நீங்கள் ஊருக்கு வரீங்கன்னு சொன்னாங்க. எப்போ வரீங்க? அதுவாடா அடுத்த வாரம் கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன். உனக்கு இன்னும் எத்தனை எக்ஸாம் இருக்குது? எனக்கு இன்னும் 2 எக்ஸாம் இருக்குத்த. ஓ சரி சரி, எப்போ முடியுதுடா? அடுத்த வாரம் முடிஞ்சிருத்த. ஓ சரிம்மா சரிம்மா. யார் யாரெல்லாம் வரீங்கத்த? எல்லாரும் தான்டா. ஓ சரித்த, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சரி உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு, ஹாஸ்டலில் தானே இருக்கேன். ஆமாம் அத்தை. சரி உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். ஐயோ அத்தை எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்கள் அங்கேருந்து வந்தாலே எனக்கு போதும். சரிம்மா, நான் எனக்கு தோன்றதை வாங்கிட்டு வரேன், உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அத்தை அதெல்லாம் எதுக்கு, வேணாம் அத்தை. ஐயோ என் மருமகளுக்கு நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு என்ன மருமகளா? சரி கேஷுவலாக அப்படி தானே எல்லாம் பேசுவாங்க, அத்தை அக்கா பொண்ணு அத்தை பொண்ணு அந்த மாதிரி பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விட்டுருவீங்க. ஸோ அவங்களுமே விட்டுருவாங்க. சரிம்மா நான் வைக்கிறேன், மாமா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்காரு, நான் அப்புறம் பேசுகிறேன். சரித்த நீங்கள் பாருங்கள் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறீங்க. அப்படியே ஒரு 2 டேஸுமே பாஸ் ஆகுது. இப்போ பாய்ஸ் கிட்ட காமிச்சா என்னாலாம் அங்கே வர முடியாது, நீங்கள் வேணால் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் வந்தே ஆகணும். அம்மா என்னம்மா பேசுகிறீங்க, நாங்கள் எதுக்குமா அங்கே, நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு வாங்கம்மா, அதுவும் இந்தியா, அதுவும் தமிழ்நாடு உங்களோட நேட்டிவ், ஐயோ கிராமம், என்னாலாம் வர முடியாது. என்ன சேக்கே, என்ன உனக்கு இப்போ பிரச்சனை, வந்தால் இப்போ என்ன? ஐயையோ எனக்கெல்லாம் லீவ் போட முடியாதுமா. உங்கள் அண்ணனுங்கள்லாம் வரும்போது நீ மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ணுற? அவனுங்களாம் வரேன்னு சொல்லவே இல்லையே. ஜென் வரலையா? அப்படி வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அவர் அப்படி திரும்புகிறாரு. பசங்களெல்லாம் பார்க்குறாங்க. வந்துட்டு சரிம்மா நாங்கள் வரோம். சரிப்பா, நான் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், எங்கள் 2 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன், நேற்று தான் போய் உங்கள் எல்லாருக்குமே அப்ளை பண்ணேன். ஐயோ அம்மா நான் தான் வரலங்கிறோம்ல, எதுக்கு அப்ளை பண்ணீங்க? கம்முன்னு இருக்கியா? நீ வர எப்போவுமே வரதில்லை தானே, இந்த ஒரு வாட்டி தானே அப்படின்ட்டு வந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்காரு. வந்துட்டு டேய் வாய மூடுங்கடா, எல்லாருமே போயிட்டு வரலாம், அம்மா எப்போவுமே ஆசைப்பட்டு கேட்குறாங்க, ஒரு டைம் கூட நம்ம போகிறதில்ல, அவங்களும் போகிறதில்ல நம்ம போகிறதில்லங்கிறனால அவங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வாட்டி அம்மாக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அங்கெல்லாம் அப்டேட்டட் இல்லாத கண்ட்ரி அண்ட் அப்டேட்டட் இல்லாத ஏரியா, என்ன அப்டேட்டட் இல்லை, அங்கேயும் எல்லாமே அப்டேட் ஆகிருப்பாங்க. அது வந்து நம்மளோட நேட்டிவ் அதாங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரவன் சொல்கிறாரு. சரி ஹியோங் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து சொல்கிறாரா. ஆரவன்ட்டு அது சுகா மாதிரி இருங்க. ஜின்யோங் நீங்கள்? எனக்கு ஓகே தான். ஹொபி, ஐயோ நான் சொன்னால் மட்டும் என்ன விட்டுட்டா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹொபி சொல்கிறாரு. என்னடா நீ இப்படி பேசுகிற, எப்பயும் சுகா தான் இப்படி பேசுவான், நீ என்ன இப்படி பேசுகிற, என்ன பண்ணுறது அப்படின்னு ஹொபி வந்து சொல்கிறான். மற்ற 3 பேரும் ஐயோ நாங்கள்லாம் வரல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே உங்கள் சைடு பார்த்தா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு எங்கள் அத்தை ஊர்லேருந்து வராங்களாண்டி. எப்போ வராங்க ஒயன்? அதுவா இந்த வருஷம் ஊர் திருவிழா அடுத்த மாதம் நடக்குதுல்ல, அப்போ வராங்களாம். ஓ யார் யார் வராங்க? எல்லாரும் தான் வராங்களாம்.
அப்போ உன் மாமா பசங்களும் வருவாங்கல்ல? ஆ ஆமாம் ஆமாம். அந்த 7 பேரும் நேத்திக்கு நல்லா வளர்ந்துருப்பாங்கல்ல? ஆமாம் ஆமாம், நல்லா வளர்ந்துருப்பாங்க. கல்யாணம் ஆயிருக்குமா? தெரியல, கல்யாணம் ஆயிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கல்யாணம்னா எங்கள் அப்பாவுக்கு எப்படியும் சொல்லியிருப்பாங்கல்ல. ஆமாம், உங்கள் அத்தைக்கு ஒரே அண்ணன் உங்கள் அப்பா தானே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் ஓகே ஓகே, ஒரே ஜாலி தான், அவங்க மாமா பசங்கள்லாம் வராங்க, அத்தை பசங்கள்லாம் வராங்க, ஒரே ஹாப்பி தான் போல வயன் உனக்கு. ஏன்டி நீங்கள் வேறு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நாங்கள் எப்படி பேசுகிறோம், நடக்கிறது தானே சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை கலாய்ச்சிட்ருக்காங்க. நீங்கள் போதும் வாயை மூடுங்கடி அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லோரும் வாயை மூடிடுறாங்க. ஸோ அன்றைக்கி எக்ஸாமே இருந்திருக்கும். நீங்கள் எல்லோரும் கிளம்பி எக்ஸாமுக்கு போகிறீங்க எப்பவும் போல தான். ஸோ அப்படியே அந்த 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆயிடுச்சு. இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு ஊருக்கு கிளம்புறீங்க எல்லாருமே. நீங்கள், ஜெனி, ஃபர்சானா, ரியா, ரீனா எல்லாருமே கிளம்பிட்டீங்க. ஸோ ஏன் சொல்லு ரீனா. இந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் என்ன இங்கே இருக்கட்டும். நம்ம எப்படி இருந்தாலும் திருவிழா முடிச்சுட்டு வரதானே போகிறோம். ஏய் லூஸு மாதிரி பேசாத. நமக்கு இப்போ செமஸ்டர் லீவு, திருவிழா லீவ் இல்லை. ஆமாம்ல, சரி ஓகே, அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்களும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஹாஸ்டலே காலி பண்ணியாச்சு, கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் அங்கே இருக்குது. ஸோ உங்களோட எக்ஸ்பைரி ஆகிற அந்த இதெல்லாமே எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறீங்க. பெட் அதெல்லாம் அங்கே தான் கிடக்கு, மற்றது மட்டும் எடுத்துக்கிறீங்க. கொஞ்சம் துணி அதெல்லாம் வந்து எடுத்துருக்கீங்க. ஸோ எடுத்துகிட்டு சரி போகலாம் அண்ணன் அப்படிங்கிறீங்க. அவங்க உங்களை வந்து கூட்டிகிட்டு வரக்காக உங்கள் அப்பா வந்து ஒருத்தவங்களை அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ இப்போலாம் வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு சரி போகலாமாம்மா, போகலாம் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டியில் ஏறுறீங்க எல்லாருமே. அப்போ வந்துட்டு வாட்ச்மேன் வந்து கேட்டு திறக்கிறாரு. கண்ணண்ணே, சொல்லுமா, போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிண்ணே, நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்கம்மா. சரிண்ணே, நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ன உங்களுக்கு என்னனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். சரிம்மா, அதான் பெத்தா பொண்ணுங்க மாதிரி நீங்கள் 5 பேர் இருக்கீங்களே, எனக்கு அது போதுமா அப்படின்றாரு. அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்காது. ஸோ அதனால் உங்களை பொண்ணுங்க மாதிரி, நீங்கள் வந்து கொஞ்சம் பொண்ணுங்க மாதிரி ரொம்ப அட்டாச்சாக இருப்பீங்க ஹாஸ்டலில். ஸோ அதனால் அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்கள் 5 பேரையும். அவருமே வந்துட்டு சொல்கிறாரு, சரிண்ணே போயிட்டு வரேன், அக்காவை கேட்டதா சொல்லுங்கள். சொல்கிறேம்மா அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு அவருமே சொல்லிடுறாரு. நீங்களுமே அப்படி கிளம்பிடுறீங்க. ஊருக்குமே போகிறீங்க. அப்படி பார்த்துட்டு அப்பாடா எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு போகிறதே ஒரு தனி சுகம் இல்லை அப்படின்ட்டு ரியா கிட்டே கேட்குறீங்க. ரியா வந்துட்டு ஆமாம் வயன், நம்ம ஊருக்கு போகிறதே தனி சுகம் இல்லை ஜெனி அப்படிங்கிறா. ஜெனி ஆமாண்டி, ஐயோ நம்ம ஊருக்கு போகிறது செம சந்தோஷம்ல அப்படிங்கிறா. அப்படின்ட்டு எல்லாம் கோரஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பாட்டெல்லாம் போட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் பின்னாடி இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட்டு சீட்டு, உங்கள் பக்கத்தில் அந்த அண்ணா டிரைவர், அண்ட் வந்துட்டு உங்கள் பின்னாடி 4 பேர். ஓகேவா? ஸோ அப்படி தான் எல்லாம் உட்காந்துட்டு ஜாலியாக போகிறீங்க. பாட்டு பாடிட்டு அப்படி இப்படி ஆட்டம் ஆடிட்டு அப்படி போகிறீங்க. ஸோ போயிட்டு இருந்துட்டு வீடுமே வந்துடுது. அப்படியே வந்துட்டு இறங்குறீங்க எல்லோரும். வயன் வந்துட்டியாம்மா? பாட்டி வந்துட்டேன். எப்படி இருக்க பாட்டி? நல்லா இருக்கேம்மா வயன், நீ எப்படி இருக்க? 2 வாரம் ஆச்சுல்ல? ஆமாம் பாட்டி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்றீங்க. மிஸ் பண்ணியா அப்படின்னா? அதான் பாட்டி உன்னை ரொம்ப. புரியுது புரியுது. தாத்தா எங்க பாட்டி? தாத்தா வயலுக்கு போயிருக்காருமா. ஓ சரி பாட்டி, நான் உள்ளே போகிறேன். வா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க உங்கள் பாட்டி. நீங்கள் உங்கள் பாட்டி உள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு வாங்கிச்செல்லாம் வந்துட்டியாடா, சரி நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுறா. ஜெனி, ஃபர்சானா நீங்களும் வந்திருக்கீங்களா? ஆமாம்மா வந்திருக்கோம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களுமே போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்கடா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே உங்கள் ரூம் தான் எல்லாருமே, நீங்களாம் ஒரே ரூம் தான். போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரீங்க. உங்கள் அம்மா சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா அதில் வந்துட்டு வெஜ்ஜு. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னம்மா இது? சாம்பார். அது தெரியுது, எங்கே நான்வெஜ்ஜு? கோயில் திருவிழா அடுத்த வாரம், காப்பு கட்ட போகிறாங்க நாளைக்கு, இப்போ நான்வெஜ் சாப்பிட்றேங்கிற? ஐயோ, இனி 1 மாதத்துக்கு என்னால் சாப்பிட முடியாதா?
ஆமாண்டி ஒயன், ஒரு மாதத்துக்கு சாப்பிடவே முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்களுமே சரிம்மா அப்படின்ட்டு எல்லாரும் சலிச்சுக்கிட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு சரிம்மா நாங்கள் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறீங்க. அதுக்குள்ளே உங்கள் அப்பா வந்துடுறாரு. ஒயன் எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க ஜெனி, வாங்க ஃபர்சானா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. எப்படி எக்ஸாம்லாம் எழுதுனீங்க? நல்லா எழுதியிருக்கோம்ப்பா அப்படின்ட்டு 3 பேரும் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா சரி சரி, சரிம்மா நீங்கள்லாம் டயர்டாக வந்திருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா. அப்பா அருண் எங்க? அவன் ஸ்கூல் போயிருக்காம்மா, இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் வரதுக்கு. ஓ சரிப்பா, நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஓகேம்மா அப்படின்றாரு. நீங்களுமே எல்லோரும் போயிடுறீங்க ரூமுக்கு. ஸோ ரூமுக்கு போயிட்டு நீங்கள் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் திரும்ப எல்லோரும் படுத்து நல்லா தூங்குறீங்க. ஒரு 6 மணி இருக்கும். 6 மணி போல் உங்கள் அம்மா வந்து கதவு தட்டுறாங்க. ஏன் ஏஞ்சிட்டியா? ஏஞ்சிட்டேம்மா. உள்ள வா, கதவு திறந்து தான் இருக்குது. அந்த வரேம்மா. சரி இந்தாங்க இந்த காஃபி குடிங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ஏஞ்சி உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் கொண்டையெல்லாம் பரப்பரான்னு இருக்குது. உங்கள் அம்மா வந்துட்டு ஏய் பொம்பளை பிள்ளையாடி நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்க, முதல்ல தலையை எண்ணெய் வச்சு பின்னுங்க. ஆரம்பிக்காதம்மா, எப்போ பாரு எண்ணெய் வச்சு பின்னுன்னு. ஏய் உனக்கு முடிய பார்த்தியா, தேங்காய் நார் மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ லென்த்தாக ஹேர் வச்சுருக்கேன்னு தான் பேர். முதல்ல போய் எண்ணெய் வச்சு தலையை பின்னு அப்படிங்கிறாங்க. நீங்களும் சரி நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு பின்னிக்கிறேன். சரி சரி, நீங்களும் அதே மாதிரி தான் தலையை எண்ணெய் வச்சு பின்னுங்க. சரி அம்மா அப்படிங்கிறாங்க. ஃபர்சானாக்கு வந்து முடி நல்லா சுருட்டையாக இருக்கும். கொஞ்சம் ஷார்ட் ஹேர் தான் அவளுக்கு, நல்லா சுருட்டையாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹேர் வந்து வேவியாக இருக்கும். அண்ட் நம்ம ஜெனிக்கு வந்துட்டு அவளுக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரைட் ஹேர், ஓகேவா? அண்ட் ரீனாக்கு வந்துட்டு அவங்களுக்குமே ஸ்ட்ரைட் ஹேர் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு சரி நம்ம போய் குளிச்சுட்டு தலையெல்லாம் பின்னிட்டு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களுமே போய் குளிச்சுட்டு எல்லாருமே லைனாக குளிச்சுட்டு தலையெல்லாம் எண்ணெய் வச்சு ப்ராப்பராக பின்னிட்டு எல்லாருமே கீழே போகிறீங்க. உங்கள் தம்பியுமே வந்துடுறான். ஒயன் எப்போ வந்த? நான் மதியானமே வந்துட்டேன், நீ தான் ஸ்கூல் போயிருந்த. ஆமாண்டி, ஸ்கூலில் நிறைய வேலை கொடுத்துருக்காங்க. நான் எங்கடா ஹோம்ஒர்க் பண்ணுற காலையிலேயே நினச்சேன். அப்புறம் இப்போ தான் நீ வந்துட்டால எழுதி கொடுப்பல்ல, அதுவும் உனக்கு செமஸ்டர் லீவ் வந்துடுச்சுல்ல, அப்புறம் என்ன ஜாலியாக எழுதி கொடுறி. முடியாது, என்னால் எழுத முடியாது, நீ ஏன் எழுதிக்கோ. உனக்கு தான் 5 நாள் லீவ் கொடுத்துருக்காங்கல்ல கோயில் திருவிழாங்கிறதுனால. அப்புறம் என்ன 3 நாள் தானே கோயில் திருவிழா, 2 நாள் உட்காந்து எழுது அப்படிங்கிறீங்க. அவன் ப்ளீஸ் டி அப்படிங்கிறான். நீங்களும் சரி தலை கெஞ்சாத, நான் தலையெழுத்துன்னு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. உங்கள் அம்மா சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு உங்கள் பாட்டி தாத்தா வந்து வராண்டாவில் உட்காந்துட்டு எப்பவும் பண்ணுற வேலை அதே வேலை தான். ஒரு 7 மணி போல் இருக்கும். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீடு வந்து நல்லா கொஞ்சம் பெருசு. ஸோ கோட்யார்டு முன்னாடி உங்கள் பாட்டியும் உங்கள் தாத்தாவும் திண்டில் உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடியெல்லாம் தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துக்கெல்லாம் உங்கள் தம்பி தண்ணி விட்டுட்ருக்கான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த கட்டமாக போட்டு கேம் விளையாடுவாங்கள்ல நொண்டின்னு சொல்லிட்டு, அதை வந்து ஜாலியாக விளையாண்டுட்ருக்கீங்க 3 பேரும் சேர்ந்துட்டு. அப்போ வந்து ரியா 2 பேரும் வந்திருப்பாங்க. அவங்களும் விளாட்றாங்க. நீங்கள் 5 பேரும் ஜாலியாக விளையாண்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு அத்தை மாமா சாப்பிட வாங்க, ஒயன் நீங்களும் எல்லோரும் சாப்பிட வாங்க அப்படிங்கிறாங்க. நீங்களும் டே அருண் தண்ணி விட்டது போதும், செடிக்கு வலிக்க போது வா அப்படிங்கிறீங்க. அவனுமே வரான். நீங்கள் எல்லாருமே உள்ளே போகிறீங்க. உங்கள் அப்பாவுமே வந்துடுறாரு. என்னம்மா என்ன சாப்பாடு? தோசையா? அப்புறம் வேறு என்ன? அதான் காலையில் தானே சொன்னேன். ஆமாம்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு சாப்பிட உட்காறீங்க. உங்கள் அப்பாவுக்கு வந்து கரெக்டாக உங்கள் அத்தை ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணன் சொல்லுமா, என்னம்மா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோண்ணே, நாங்கள் இன்றைக்கே நைட்டு கிளம்பிடுவோம். பசங்க மட்டும் ஒரு 2-3 நாள் கழித்து வராங்களாம், ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓ சரிம்மா. நாளைக்கு அப்போ காப்பு கட்டும்போது நீங்கள் வந்துடுவீங்க தானே ஊருக்குள்ளே? வந்துடுவோண்ணே. சரிம்மா. ஏன்னா ஊருக்குள்ளே வந்துட்டு அட்லீஸ்ட் குடும்பத்தில் 2-3 பேராச்சும் இருக்கணும். மற்றவங்கெல்லாம் கூட அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லை.
காப்பு கட்டும்போது வந்துடணும். அதுக்கப்புறம் வெளியலாம் எங்கேயும் புழங்கக்கூடாது. அதனால தான்ம்மா. சரி, சரிண்ணே நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து கட் பண்ணிடுறாங்க. என்னப்பா அத்தை வராங்களா இன்னிக்கா? ஆமாம்மா இன்னைக்கு கிளம்புறாங்களா? நாளைக்கு மதியத்துக்குள்ளே வந்துருவாங்க. ஓ! சரிப்பா. நாளைக்கு ஈவினிங் தானே காப்பு கட்டுறாங்க? ஆமாம்மா. சரிப்பா, சரிப்பா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, நீங்க வந்துட்டு உங்க ரூமுக்குமே போயிர்றீங்க. எல்லாருமே அவங்கவங்க ரூமுக்கு போயிர்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து நீங்க நல்லா படுத்து நல்லா தூங்கியிருப்பீங்க. ஸோ, நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க முழிக்கிறீங்க. கீழ வந்து ஒரே பேச்சு சத்தமா இருக்கு. நீங்க வந்துட்டு ஃபர்சானாவோட அ க கால் கால் மேல உங்க கால போட்டு படுத்திருப்பீங்க. ஜெனி வந்து உங்க ஹிப்ப ஹோல்ட் பண்ண மாரி அவ கைய போட்டு தொங்கிட்டுருக்கா. நீங்க அவங்களெல்லாம் விலக்கி விட்டு எந்திச்சு கீழ வந்து லைட்டா எட்டி பார்க்குறீங்க. உங்க அத்தை, உங்க மாமா உட்காந்துட்ருக்காங்க. நீங்க டக்குனு வேகமா போய் ரூம்குள்ள கதவ சாத்திக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான்டா. இந்த பார்ட் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். பாய்.